ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் செல்வம் முத்து பார்த்து ஒரு 4 கேள்வி நச்சுன்னு கேட்குறாருங்க. அதுக்கப்புறமேட்டு தான் முத்துக்கு சில விஷயங்கள்லாம் புரிய வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி வாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். நம்ம மீனா அம்மா போய் முத்துக்கிட்ட பேசினாங்க இல்லையா, அந்த டைம் பார்த்து சவாரி வந்துச்சு. அவர் முத்துவும் கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் செல்வம் என்ன பண்ணுறாருன்னா, மீனோட அம்மா கிட்ட, நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா, நீங்கள் சத்தியை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவன் சேர்ற ஆள்லாம் கொஞ்சம் சரியில்லாத ஆளாக இருக்காங்க. முத்துக்கோவெல்லாம் சீக்கிரமாக சரியாயிடுமா, மீனா மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்காரு, அதனால தான் இப்படி கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரி செல்வம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மீனோட அம்மாவும் சரிங்க தம்பின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. நம்ம மீனாவும் பூ வியாபாரத்துக்காக கிளம்பி போகிறாங்க. அப்போ அவங்க தெரிஞ்ச அக்கா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கவும் அந்த அக்காங்கெல்லாம் சொல்கிறாங்க, எல்லா புருஷங்களும் இப்படி தான், நான் சொல்கிற மாதிரி செய், அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு வை, அதுக்கப்புறமேட்டுக்கு பாரு இந்த கோவெல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் சந்தோஷமாக கண்டிப்பாக பிரச்சனை சரியாகும் நம்பிக்கையோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இதுக்குள்ள முத்துக்கு ஒரு சவாரி வந்துச்சு இல்லையா, அது ஒரு லேடி சவாரி. அப்படியே டிக்டோ முத்து வீட்டில் இப்போ நடந்த பிரச்சனை தான் அவங்க வீட்டிலே நடந்திருக்கும் போல். அவங்க அழுதுகிட்டே காரில் போகிறாங்க. நம்ம முத்துக்கு தான் மனசு கேட்காது இல்லையா, அவர் கேட்குறாரு, என்னம்மா ஆச்சு, ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, என் அண்ணன் ஹாஸ்பிட்டலில் உடம்பு முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, கவலைப்படாதீங்கம்மா சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சீக்கிரமாக சரியாயிடும், எனக்கும் நம்பிக்கை இருக்குது, இது வேறு பிரச்சனைப்பா, என் வீட்டுக்காருக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஆகவே ஆகாது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சண்டையே ஆச்சு, அதுலேருந்து என்னையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நானும் அவர் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எத்தனை நாள் தான் நாங்கள் போகாமல் இருக்க முடியும், பேசாமல் இருக்க முடியும், இப்போ என் அண்ணனுக்கு பேர் முடியாமல் இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு தெரிய வந்துச்சு, என் மனசு கொஞ்சம் கூட கேட்கவே இல்லைப்பா, இப்போ நான் போகணுன்னு சொன்னால் கூட போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதனால் இப்போ வேறு வழியே இல்லாமல் நான் யாருக்கும் தெரியாமல் இப்போ போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த ஆம்பளைங்களே இப்படி தான், ஒரு சின்ன பிரச்சனையை கூட ரொம்ப பெருசாக ஆக்குறாங்க, ஆனால் எங்கள் வழியை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லாமே எங்கள் அண்ணன் தான், இப்போ பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னா எப்படி அது என்னால் முடியும், சத்தியமாக என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. முத்துக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டே போகிறாரு. அவர் சவாரி முடிச்சுட்டு ஷெட்டுக்கு எப்பவும் போல் போகிறாரு. அங்கே போய் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம செல்வம் வராரு. என்னடா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா மனசே சரியில்லை, நான் ஒரு சவாரி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவாரியில் நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்புறமேட்டு தான் செல்வம் சொல்கிறாரு, இப்போ புரிஞ்சுக்கிட்டியா, இங்கே பாருடா, சிஸ்டர் மேலே தப்பு கிடையாது, அவங்களுக்கும் அவங்க தம்பி மேலே பாசம் இருக்க தானே செய்யும், அவங்களுக்கு என்ன சத்தியா பண்ணுற எல்லா உண்மையும் தெரியுமா என்ன, தெரிஞ்சால் அவங்க கஷ்டப்படுவாங்கன்றதுனால தான் நீ சொல்லாமல் இருக்க, உண்மையை தெரிஞ்சிச்சுன்னா உன்னை விட அதிகமாக கோவப்படுற போது மீனாவாக தான் இருப்பாங்க, அதனால் இப்படி கோவம் படாத, என்றைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட உங்கள் வீட்டு ஆளுங்கிட்ட நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, ஏன் உங்கள் அண்ணன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், இன்னும் சொல்லப்போனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறத ஃபஸ்ட்டு இருந்ததே உங்கள் அண்ணன் தான், நடு தெருவில் அப்படி விட்டுட்டு போன மாதிரி விட்டுட்டு போனான், அதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னை இப்படி பண்ணிட்டான், நீ அதனால் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அதை விடு, இப்போ ரீசெண்டாக மீன நகை எடுத்து விற்றது உங்கள் அண்ணன் தான், ஆனால் அது தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கூட அவன்கிட்ட பேசாதன்னு சொல்லியிருக்காங்களா, அவ்வளோ ஏன் உங்கள் அம்மா எவ்வளோ குடும்பப்படுத்துகிறாங்க, அதுக்காக உங்கள் அம்மாட்ட நீ பேசாதன்னு சொல்லியிருக்காங்களா, உன் குடும்பத்தை விட்டு கொடுக்காம எல்லாத்துக்குமே அவங்க வராங்க தானே, நீ மட்டும் ஏன்டா புதுசாக ஆர்டர்லாம் போடுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் முத்துக்கு சுருக்குன்னு ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் முத்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு. ஆமாம் செல்வம், நீ சொல்கிறது உண்மைதான், மீனா அது வரைக்கும் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னதே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் செல்வம் சொல்கிறாரு, போய் பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக இப்போ மீனா முத்து பிரச்சனை சால்வ் ஆக போகுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணியும் மனோஜும் கோவா போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எதுக்கும் கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ரெமினிங் 5 lakhs அமௌண்ட்டும் காலியாக போகுது. அப்புறம் என்ன, கட்ட முடியாமல் கஷ்டப்பட தான் போகிறாங்க, நம்மளும் பார்க்க தான் போகிறோம். என்ன நடக்க போதும் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சு வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.